ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஒருவனும் இல்லை, விண்ணப்பம் பண்றவனும் ஒருவனும் இல்லை. பைபிள் போய் சொல்லுமா? சோ ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, இல்லைன்னு பைபிள் போய் சொல்லாதுல்ல. பிரைஸ் காட். ஆமென். பைபிள் சொல்லுகிறது ஒருவனும் இல்லை. அப்புறம் படிங்க. ஆச்சரியப்பட்டார். ஆச்சரிய யாரு? ஆண்டவரே. ஆண்டவரே என்ன பண்றாரு? ஆண்டவருக்கே என்னடா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு பாடுபடுறாங்க, எரும மாடாவது உழைச்சி அதுக்காக ஓய்வு இருக்கும்போது இவங்க ஓய்வு இல்லாமலே பாடுபடுறாங்களே, எதுக்குடா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? டே என்கிட்ட வாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமவரே வர வேண்டும், இயேசு இயேசு அண்டையில் வர வேண்டும். இளைப்பாற. உனக்கு இழைப்பு வேணுமா? உங்களுடைய மைண்ட் தோச்சரு, கடன் பில்ஸ் எல்லாம் தோச்சரு, இதுல இருந்து இழைப்பாருன்னா என்கிட்ட வாங்கன்றார் ஆண்டவர். ஆனா ஒருவனும் இல்லைன்றார் ஆண்டவர். ஒருவனும் என்னை தேடுறவன் அல்ல. அதனாலதான் நம்ம இச்சைப்பட்டாலும் ஆசைப்பட்டாலும் கிடைக்காமல் போகிறது. கிறிஸ்து வழியிலே நான் பாவத்தை சொல்ல கிடையாது. நம் மாபெரிய இரட்சகர் ஆண்டவரை, சகலத்திலையும் ஆசீர்வாதமானவர், எல்லாமே நமக்காக படைச்சன்னு சொல்லுகிறார். அது நம்ம கிட்ட வர மாட்டேது, கையில கிடைக்க மாட்டேது. காரணம் என்னங்க? நம்ம ஜெபிக்கிறது இல்ல, கர்த்தரை தேடுறது இல்ல, கர்த்தரை கூப்பிடுறது இல்ல. போய் உழைக்கிறோம். இந்த தமிழ்ல கையில வாங்கினா பையில போட்டோம்னா வீட்டு போய் சேர்றதுல காசு காண போச்சுலான்றாங்க. கடனை கட்டுறதுக்கே சரியாயிருது. ஆமாவா இல்லையா? மிச்சப்படுத்தி எங்க வைக்கிறது? அதான் பைபிள் சொல்லுகிறது. படிங்க அர்த்தம்ல. ஆதலா அவருடைய புயமே, அவரே என்ன செய்தாரு? புயமே அவருக்கு ரட்சிப்பாகி, அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவரோட நீதி அவரை, ஏன்னா அவர் மூலியமா தான் நமக்கு என்ன பண்ணுகிறார்? தன் மகனை அனுப்புறார். ஒருவனும் பூமியை ரட்சிப்புல கொண்டு வர ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை. ஒருத்தனும் ஜெபிக்கிறது இல்லை, ஒருத்தனும் பிதாவோட சித்தமே பூமியில செய்யும் சொல்லி ஒருவனும் அந்த தகுதிக்கு வர கிடையாது. ஆண்டவரே பார்த்தாரு, அப்பா எல்லாம் போயிட்டு தன் மகனையே ரட்சிப்பு நமக்காக கொடுத்தார். அவர் செய்த சகலமும் நீதியானது, சகலமும் ரைட்டு, சகலமும். ஆனா ஒருவன் இல்லைன்றார். அவரே நமக்கு மேல என்ன பண்றாரு? ஒருவனும் ஒருத்தனும் வழிகாட்டல. தாவீது வழிகாட்டிடுவான்னு பார்த்தேன், அவனும் போயிட்டான். இப்ப புரியுங்களா உங்களுக்கு? அப்ப அவரே என்ன பண்ற? மனம் இறங்கி நம்மள ரட்சிக்க ஒருவன் இல்லைன்றார். ஒரு அருமையான வசனங்க இது. நல்ல கிறிஸ்தவங்க, வளர கிறிஸ்தவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமான வசனம். நான் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சில காரியம் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறாம இருக்குது என்றால், சில இன்னும் அதிகமா நம்ம ஆசை நிறைவேறனா நம்ம ஜெபத்துல குறைவா இருக்கிறோம். சொல்லலாமே.